அடுத்து ஒரு செய்தி இதே ஹதீஸ்ல சொல்றாங்க, காலை மாலை இரவு நேரங்களில் நல்ல வணக்கங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். குறிப்பா காலை அப்படின்னு சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாடி சொல்றாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதயமாகின்ற வரையிலும் நீங்க எந்த அமல் செஞ்சாலும், ஒருத்தர் திக்ரு செய்யறாரு, அல்லது ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, அல்லது ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்றுக்கிறாரு, அல்லது மார்க்க விஷயத்தை கேட்கிறார், அவர் இருக்கின்ற வரையிலும் அவருக்கு என்ன செய்யறாங்க, மலக்குமாருடைய துவா கிடைக்குது. அவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் அனைத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், பாதுகாக்கிறான். அதே போன்று மாலை நேரம், அந்த மகரிபுக்கு பின்னாடி அசரிலிருந்து இருந்து அது ஆரம்பமாகும். அசர் தொழுகைக்கு பின்னாடியும் மகரிப் தொழுகைக்கு பிறகோ அந்த மாலை நேரங்களில் அதிகமாக நல்ல வணக்கங்களில் ஈடுபடுங்கள். அதே போன்று இரவினுடைய நேரத்தை சொல்லும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரத்தை சொல்றாங்க. 1 மணியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இரவு, அந்த நடுநிசியான அந்த இரவு நேரங்கள்ல நல்ல வணக்கங்களில் ஈடுபடுங்கள் என்பதாக இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நேர்மையாக நடப்பதும், ஒரு வருடத்துல நடுநிலையை கடைபிடிப்பதும், ஒருவருக்கொருவர் நன்மாராயம் சொல்லிக் கொண்டு வாழ்வதும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையிலே மறுமை வாழ்க்கையில் என்ன செய்யும், அது வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உலக வாழ்க்கையிலையும்